சொல்றாங்களா? நீ முட்டாள்னு சொல்றாங்களா? நீ கவலையே படாத. உனக்குன்னு ஒரு நேரமும் காலமும் வரும்போது இந்த கல்லடி எல்லாம் காய்க்கிற மரமாக தேவன் உனக்கு மாற பண்ணுவா. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்துட்டு பிசாசு உன்னை காலியா வச்சிருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, காலியா இருக்கிற உன்னை நான் இன்னைக்கு ரெட்டிப்பா receive in the name of Jesus. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 34 அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். எல்லா விஷயத்துக்கும் மருந்து இருக்குதான்னு கேட்டா மருந்து இல்லைங்க. ஆமா, சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் மருந்து இருக்குமே தவிர அதை சரி பண்றதுக்கு எந்த மருந்தும் இதுவரையே இல்லைங்க. கொரோனான்னு சொன்னோம். அந்த கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு வேணா நம்ம பாதுகாப்பாக நிறைய காரியத்தை பண்ணலாம். ஆனால் கொரோனாவுக்கு மருந்து இருக்கான்னு கேட்டால் இல்லை. சில காரியங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் மருந்தே இல்லைங்க. ஆனால் உங்களை பார்த்து சொல்ல வரேன், எங்கெல்லாம் உனக்கு மருந்து இல்லைன்னு நினைக்கிறையோ அங்கெல்லாம் ஆண்டவர் உனக்கு மருந்தாக, உனக்கு பதிலாக, உனக்கு ஆசீர்வாதமாக தேவன் வருவார். ஆமென். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறாராம். ஏன்னா ஏன் ஆண்டவர் நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமா இருக்கிறார்னா, நீ யோசிச்சு பாரு. நீ அப்பள மாறிக்கல நொறுங்கி போய் அழும்போது உன் கூட யாருமே இருக்க மாட்டா. அப்ப யாருமே இல்லாத இடத்துல கூட ஒருத்தர் இருக்கிறார்னா அது நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரா மட்டும்தாங்க இருக்கும். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறாரா? எனக்கு ரொம்ப மன காயமா இருக்கு பிரதர், ரொம்ப மன வேதனையா இருக்கு பிரதர், எனக்கு இதை மறக்க முடியலைன்னு நினைக்கிறாங்க, இதுல இருந்து என்னால வெளியே வர முடியலைன்னு நினைக்கிறாங்க, எனக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு ஒரே மன அழுத்தமா இருக்குதுன்னு நீ அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், எல்லா போராட்டத்தையும் ஆண்டவர் மாற பண்ணுவாராக. ஹல்லேலூயா. எல்லா விதமான கட்டையும் ஆண்டவர் உடைத்து விடுவாராக. ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மருந்தே இல்லாத காரியத்துக்கு இந்த காய ஆறவே மாட்டுக்குன்னு சொல்றியா? இதுல இருந்து என்னால வெளியே வர முடியலைன்னு சொல்லுகிறியா? இதையே எனக்கு நினைப்பா இருக்குதுன்னு சொல்றியா? உன்னை ஏமாத்திட்டாங்களா? உன்னை நோகடிச்சிட்டாங்களா? நம்ப வச்சு முதுகலையே குத்திட்டாங்களா? கவலைப்படாத. ஆண்டவர் உன் காயங்களை ஆற்றி யாருமே இல்லாத போது அவர் உனக்கு சமீபமா இருந்து எல்லா காரியத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். என்ன வெளியே கொண்டு வருவார்? இதோடைய வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சேன், இதுல இருந்து என்னால எழும்பி வர முடியாதுன்னு நினைச்சேன், உடைஞ்சு போயிட்டேன், கண்ணாடி சில்ல மாதிரி தூள் தூளா ஆனேன். ஆனா ஆண்டவர் என்ன இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். அதே மாதிரி தம்பி தங்கச்சி, உனக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய அற்புதம் உனக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற பண்ணுவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்களோடு கூட பேசின ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி. எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் மாற பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.